வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி பாதுஷா எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி நம்ம பாதுஷா செய்யலாம். பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். அதில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம். 1 கப் மைதா மாவுக்கு நம்மளுக்கு வெறும் 1/4 கப் நெய் இருந்தால் போதும். நெய்யை நம்ம உருக்கிக்கணும். இப்போ இந்த 1 கப் மைதா மாவுக்கு 1 பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் 2 பிஞ்ச் பேக்கிங் பவுடரும் சேர்க்குறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை மிக்சரெல்லாம் ஒரு கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சின நெய்யை 1/4 கப்பு அதை இதில் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறோம். தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இதில் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையலாம். சூடாக இருக்கும். சூடாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த பாதுஷா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மாவில் வந்து இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாதுஷாவும் நல்லா லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி மாவில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து செய்யலாம். கொஞ்சம் தெளிச்சிருக்கேன். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இது பாருங்கள், மாவு நல்லா உள்ள லேயர் லேயராக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பாதுஷா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 hour மாவு ஊறிடுச்சு. இப்போது கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு மாவு எடுத்து உருட்டிக்கலாம். நிறைய மாவு எடுக்க வேண்டாம், ஏன்னா பொரிக்கும் போது பாதுஷா உப்பும். அதனால் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். 2 கைக்கும் நடுவில் வச்சு ரவுண்டாக பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் வேகிறதுக்காக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ அடுத்ததும் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு இப்படி ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நடுவில் இப்படி நம்ம ஒரு ஹோல் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக வெந்துச்சுன்னா இந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும். இது ஒரு 11 பாதுஷா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். அடுத்து சக்கரைப்பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர் சரியாக இருக்கும். 1 கப் சுகர் போட்டிருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி வச்சு சக்கரைப்பாகு காய்ச்ச போகிறோம். இது வந்து ரொம்பலாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும். அந்தளவுக்கு காய்ச்சினா போதும். இது சக்கரைப்பாகு பாருங்கள், நல்லா நுரைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு நம்ம ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் கிறிஸ்டல் ஆகாமல் நல்லா தண்ணியாக இருக்கும் ஜீரா, அதுக்காக தான் சேர்க்குறோம். நம்ம கரெக்டான பதத்தில் ஜீரா எடுக்கணும். பாருங்கள், ஒரு சிறு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சு. பாதுஷாக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப காயக்கூடாது, சூடாக இருக்கக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுன்லாம் செய்கிற மாதிரி ரொம்ப
மைல்டு சூடு தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் போட்டால் பாருங்கள் அந்த பபிள்ஸ் எதுவுமே வராது பாருங்கள். ரொம்ப மைல்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் ரொம்ப ஃப்ளேமும் ரொம்ப கம்மியில் வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா வேகும். இது கொஞ்சம் வெந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் வேறு போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம வேறு வடைலாம் சுடுற மாதிரி ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது. ஆயில் குலோப் ஜாமுன் செய்கிற மாதிரி ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும் பாருங்கள். மிதமான சூட்டில் தான் செய்யணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முறுக்கு எடுக்கிறதுக்கு அந்த ஒரு குச்சி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் எடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால இந்த இதில் எடுக்கிறேன். மெதுவாக திருப்பணும். பாருங்கள் நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம உள்ளே போட்ட மாவை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். பொறுமையாக இதை வேக வச்சு எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா அந்த ஜீராவில் போடணும். கரெக்டான ஸ்டேஜ் தான் பாருங்கள். ரொம்ப தீய விடாமல் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்தும் இருக்குது, உப்பி வந்திருக்கு. அது நல்லா உப்புனதில் இந்த பாருங்கள் ஹோல் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஹோல் தெரியணும்னு அவசியம் இல்லை, உள்ளெல்லாம் வேகிறதுக்காக தான் அந்த ஹோல் போட்டிருக்கிறது. பாருங்கள் நல்லா லேயர் லேயராக நல்லா வந்திருக்கு. இப்போ ஆயிலெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இது மிதமான சூட்டில் தான் பொரிக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு ஜீராவில் போடலாம். ஆறாமல் போட்டோன்னா நல்லா ஜீராலாம் நல்லா உறிஞ்சி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு நம்ம போடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஜீராவில் போட போகிறோம். சூடாகவே போட்டோன்னா நிறையா ஜீரா இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச ஜீராவில் போட போகிறோம். ஜீரா பாருங்கள் ஏன் கலராக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கலர் போட்டிருக்கோம், கலர் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கலராக இருக்குது. ஜீராவில் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்க்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்டியான பாதுஷாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.